வணக்கம். வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னா சாயல்குடி. இந்த கரும்பனை அவங்களோட பிராண்டில் உற்பத்தி செய்யப்படுற பெனங்கட்டி பவுடர் அல்லது பெனங்கட்டி அதுகளை பார்க்க தான் வந்தது. இங்கே நிறைய விஷயம் இருக்குது. ஏனெண்டா இப்போ நாங்கள் இலங்கையை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய அளவில் பெனங்கட்டி செய்கிற இடம் மன்னார். மன்னாரில் வந்து பிரிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 12 தான் பெறும். அது 12 குறையாமல் பெறுறது. அப்போ கிட்டத்தட்ட 10 லிட்டர் பதனியை வச்சு கொண்டு தான் 1 கிலோ பெனங்கட்டி செய்வினம், பெனங்கட்டி பவுடராக செய்வினம். ஆனால் இங்கே அதை விட குறைய செய்யணும். அதாவது குறைய பதநீரை பயன்படுத்தி நிறைய பெனங்கட்டி இருக்குது. பிரிக்ஸ் கூடவாக இருக்குது. அதே நேரத்தில் பெனாயின் உயரங்களும் வந்து குறைவாக இருக்குது. மற்றது இதன் டேஸ்ட் வந்து கோர்லிக்ஸ் மற்றது அந்த பூஸ்ட் அதுகளில் அள்ளி சாப்பிட்ட மாதிரி அந்த டேஸ்ட் அடிக்குது. என்ன காரணம், என்னத்துக்காக ஏன் இப்படி வருகுது என்றது ஒருக்கா கேட்போம். அண்ணா சொல்லுங்க. வணக்கம். நம்ம இது வந்து ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி என்ற பகுதி. இங்கே தான் நாங்கள் வந்து ஒரு 2-3 வருடங்களாக பதநீர் பனையறைகள்லேருந்து வாங்கி இது பவுடர், கருப்பட்டி, அந்த மாதிரி நிறைய கற்கண்டு, பனஞ்சீனி அப்படி நிறைய ப்ராடக்ட்கள் பண்ணுறோம். இவங்க நிரோசன் சொன்னது மாதிரி அது வந்து ஒரு யோசிக்கத்தக்கான விஷயம்தான். நம்ம இடங்களில் வந்து பிரிக்ஸ் வந்து 16 அந்த மாதிரி இருக்குது. நமக்கு இங்கே வந்து ஒரு 7 லிட்டரு பதநீர் காய்க்கும் போது 7 முதல் 8 லிட்டர் காய்க்கும் போது 1 கிலோ கிடைக்குது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பவுடரோட இது கருப்பட்டி பவுடர் தான் நம்ம பண்ணுறது. ஏன் இந்த கலர் இந்த மாதிரி இருக்குது, அப்புறம் ஏன் டேஸ்ட் அந்த மாதிரி ஹார்லிக்ஸ் பூஸ்ட் குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, இது ஒவ்வொரு பணியாரிகளோட கைப்பக்கம் தான். இது அவங்க வேலை செய்ய விதங்களை பொறுத்து அந்த மாதிரி கலர் வர்றது. அவங்க என்னென்னா, இப்போ நமக்கு காலையில் இங்கே வந்து பதநீர் ஒரு முறை தான் எடுக்கிறாங்க, காலையில் மட்டும்தான். அப்போ இவங்க காலையில் எடுத்துட்டு இந்த அந்த அந்த பானைகளில் வந்து இருக்க பதநீர் எடுத்துகிட்டு அடுத்த முறைகள் சுண்ணாம்பு தடவும் போது அது வந்து அது எவ்வளவு பதநீர் போடுதோ அதற்கான அளவுகளை தான் போடுவாங்க, தடவுவாங்க. அதே போல் என்னென்னா, அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி இருக்க அந்த பதநீர் எடுத்து அதில் உள்ள மண்டிகள் அதில் இருக்கும், அதில் வேஸ்ட்டுகள் அது எல்லாமே ஃபுல்லாக சுத்தம் பண்ணி நமக்கு அதை வந்து வெளியே எடுத்துருவாங்க. அப்படியெல்லாம் அந்த பணியாரிகள் அந்த சுத்தமாக அந்த சுத்தத்தன்மையோட பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி பதநீரோட தன்மையை மாறி இந்த மாதிரி இந்த கலர்லேயும் வர்றது நல்ல டேஸ்டாக இருக்க காரணம் அதுதான். சில எல்லாருமே அப்படி எல்லாருமே அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சிலவங்க வந்து அதை ஒழுங்காக அந்த முறைகள் அதை கையாளுற பொறுத்து தான் இந்த மாதிரி கலர்கள் வருது. மற்றது இந்த டேஸ்ட்டுக்கும் மற்றது இங்கே வந்து சீவிராக்கள் இந்த பெனவையும் வந்து உயரம் குறைவாக இருக்குது. அப்போ நிறைய சீவினம் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வந்து முதலாவது எது திருநெல்வேலி மாவட்டம் தான் முதலாவது. நெல்லை இது அடுத்தது வந்து சாயல்குடி தானே. தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அடுத்தது சாயல்குடி. தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அடுத்தது சாயல்குடி. அவ்வளோத்துக்கு பென சார்ந்த, அதாவது பெனங்கட்டி சார்ந்த, பெனஞ்சீனி சார்ந்த உற்பத்திகள் வந்து பெரிய அளவில் நடக்குது. உண்மையிலேயே மன்னார் எப்படி மன்னார் இந்த நில அமைப்புகள், அதுவும் தலைமன்னார் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நில அமைப்புகள்லாம் இருக்குது. ஆனால் மரங்கள் எல்லாமே பார்த்தீங்களா, அங்கே பார்த்தீங்களா தெரியும், சின்ன 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 கட்ட மரமாக இருக்கும். ஒவ்வொன்றிலையும் வேலைப்பாடு நடந்திருக்குது. மிகப்பெரிய அளவில் இங்கே உற்பத்தி நடக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் மிகப்பெரிய அளவு சப்ளை நடக்குது. என்ன 8000 டன், என்ன 8000 டன் வந்து வருஷத்துல உற்பத்தி செய்யணும்னா கிட்டத்தட்ட இது சாயல்குடியில மட்டுமே அவ்வளவு ஒரு 3 ரூபாங்க. 3 ரூபாங்கண்டா கிட்டத்தட்ட 2500 டன். 2500 தர 1000 அவ்வளவு கிலோவுக்கு மேல செய்யணும். வெறுமனே இப்படி ஒரு சின்ன இடத்துல வச்சுக்கொண்டே செய்வாங்க. அவ்வளோ நல்ல குவாலிட்டியானதும் நல்ல ப்ராடக்டும் தேவையான ஆக்கள். அது இந்தியாவில் இருக்கிற ஆக்கலண்டா இந்த பிராண்டை கரும்பெனை என்ற பிராண்டில் இருக்கிறதுகளை வந்து வாங்கி பாவிச்சு பாருங்க. பூஸ்ட், ஹார்லிக்ஸ் எப்படி குடிப்பீங்களோ அதே மாதிரியான டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோ சுவையாகவும் இருக்குது, அவ்வளோ பியூரிட்டியும் நல்ல என்னென்னு சொல்கிறது. நான் வந்து இவ்வளோ நிறைய இடம் பிரியாணப்பட்டிருக்கேன், இதுன்ற குவாலிட்டியில் இன்னுமே கண்டதில்லை. நன்றி.